வணக்கம். இன் ஆன் அட்டு ஓகேங்களா? இதை எந்த இடத்துல பயன்படுத்துறது, எந்த சுச்சுவேஷனில் இந்த இன் ஆன் அட்டு பயன்படுத்தலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வெஹிக்கல்ஸில் எங்கே ஆன் இன் அட்டு வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? இன்றைக்கி சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஏரியா கண்ட்ரி. இப்போ லார்ஜ் ஏரியாங்கிறது கண்ட்ரி வரும்ல, பெரிய கண்ட்ரினால பெருசு தானே. கண்ட்ரி ஆர் சிட்டி ஆர் டவுன், இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது கட்டாயமாக இன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதையே ஒரு லார்ஜ் ஏரியாவுக்குள்ள ஸ்ட்ரீட் போகும் இல்லைங்களா, ஸ்ட்ரீட், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் வர இடங்களுக்கு ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரீட், நகர், ஸ்ட்ரீட்டில் தானே நகர், என்னென்ன நகர்னு சொல்லுவோம். அடுத்தது ரோடு, எல்லாமே ஸ்ட்ரீட்டில் தான் வரும். அப்போ நகர், ஸ்ட்ரீட், ரோடு இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். அதையே அந்த தெருக்களில் எனி பில்டிங், இப்போ சின்ன சின்னதாக ஒரு பில்டிங் இருக்கும் இல்லைங்களா, லொக்கேஷன், அதுக்கு பேர் லொக்கேஷன். பர்டிகுலர் பிளேஸ், ஸ்பெசிஃபிக் பிளேஸை நம்ம சொல்லும் பொழுது அட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, இது போக நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னுங்கிறது நம்மளால நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அப்போ இன்னு. ஆன் பார்த்தீங்கன்னா நம்மளால நடக்கவும் முடியும், நிற்கவும் முடியும், அது ஆன். அட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கும் நம்ம அதை சொல்லலாம். அதுபோல் ஈவெண்ட்டு, ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு அட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல இன் வரும், எந்த இடத்துல ஆன் அட்டு வருங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு லார்ஜ் கண்ட்ரி, சிட்டி ஆர் டவுன், இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஏரியாவை சொல்லும் பொழுது நீங்கள் இன் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லார்ஜ் ஏரியாவில் ஸ்ட்ரீட்டு, ரோடு, நகர் இதெல்லாம் சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்டு எங்கன்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா எழுதுறதுக்குள்ள வீடியோ வந்து லென்த்தியாக போயிடுது. ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் எந்த இடத்துல இன், எந்த இடத்துல ஆன் அட்டு வருங்கிறதான் பார்க்க போகிறோம். ஐ ஆம் டேஷ் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நான் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு லார்ஜ் ஏரியா. இந்தியாங்கிறது என்னங்க, ஒரு லார்ஜ், ஒரு பெரிய கண்ட்ரி தானே. அப்போ பெரிய கண்ட்ரி, சிட்டி ஆர் டவுனுக்கெலாம் என்ன வரும்னு சொன்னோம், இன். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ ஆம் டேஷ் த கார், நான் காரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். காருங்கிறது ஒரு ஸ்மால் பிளேஸு, அதோட என்க்ளோஸ்டு, மூடி இருக்கிற ஒரு பகுதி. அதில் நம்மளால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், இன் வரும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ஆம் டேஷ் த பார்க், நான் பார்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து பார்க்குங்கிறது ஒரு ஸ்ட்ரீட்லேயோ இல்லை ஒரு நகர்லேயோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் பிளேஸு. அப்போ அது வந்து அட்டு. ஓகேங்களா? பாருங்களேன், இதுதான் நகர். அந்த நகரில் ஏதோ ஒரு இடத்துல அந்த பார்க் இருக்குது. அப்போ ஸ்பெசிஃபிக் பிளேஸை சொல்லும்போது அட்டு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ ஆம் டேஷ் அ ஷிப், நான் வந்து ஒரு கப்பலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கப்பல் வந்து நம்மளால் நிற்கவும் முடியும், நம்மளால் நடக்கவும் முடியும். அப்போ அந்த இடத்துல வெரி குட், ஆன். ஐ ஆம் ஆன் அ ஷிப். ஐ ஆம் டேஷ் மை ரூம், நான் வந்து என்னுடைய ரூமில் இருக்கிறேன். இப்போ ரூம்ங்கிறது ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ். ஓகேங்களா? என்க்ளோஸ்டு
பிளேஸ். அப்போ ஒரு மூடி இருக்கிற ஒரு சின்ன பிளேஸுக்கு உள்ள அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஐ ஆம் இன் மை ரூம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இன் அட்டு ஆன் எங்கே வருங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் டேஷ் ஹோம். ஐ ஆம் டேஷ் ஹோம். நான் வந்து வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீடுங்கிறது ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ் தானே, இப்போ உள்ளதானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இன் போட்டுறக்கூடாது. இதெல்லாம் எக்ஸப்ஷன். ஹோமுக்கு அட்டு தான் வரும். ஓகே, இதெல்லாம் ஏங்க அப்படின்னா அது அது ஒரு விதிவிலக்கு. இப்போ மேக்ஸ்லாம் நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிறோம். இது எப்படிங்க அப்படின்னா இல்லை, கிடையாது. அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு எது பொருந்தும்னு சொல்லி அதில் நம்ம அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அது போல தான் சில இது வந்து எக்ஸப்ஷனில் வந்துடும். அப்போ ஐ ஆம் ஹோமுக்கு முன்னாடி அட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் அட் ஹோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஐ ஆம் டேஷ் த கிச்சன். இப்போ கிச்சனுங்கிறது உள்ற. ஓகேவா? நான் கிச்சனில் இருக்கிறேன். அப்போ இன். அடுத்தது பாருங்க. ஐ ஆம் டேஷ் த டோர். நான் டோர்கிட்ட இருக்கேன். டோர்கிட்ட இருக்கேன். அப்போ அது ஒரு பர்டிகுலர் டோர். ஓகேங்களா? அப்போ அட்டு. ஐ ஆம் அட் த டோர். ஐ ஆம் இன் த டோர்னு சொல்லக்கூடாது. அது என்ன என்க்ளோஸ்டு பிளேஸ்? அது நோ. அப்போ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை சொல்கிறோம். நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் அட் த டோர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் டேஷ் ஆஃப் பைக்கு. நான் பைக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். பைக்குங்கிறது நம்மளால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது தான். ஆனால் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா எக்ஸப்ஷன் ஹோமுக்கு அப்படின்னு. அதுபோல் அந்த மேலே அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இன்னுன்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன். இப்போ பைக்கு உள்றையா நம்ம உட்கார முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முடியாது இல்லைங்களா? அப்போ பைக்குன்னா நம்ம மேலே தான் உட்காருவோம். அப்போ அந்த இடத்துல ஆன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியாது, நடக்க முடியாது தான். பட்டு ஆன், மேலே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பைக்கு மேலே தானே உட்காருவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஆம் ஆன் அ பைக்கு. ஐ ஆம் டேஷ் த ரோடு. நான் வந்து ரோட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ரோடு, ஸ்ட்ரீட்டு, நகர் இதெல்லாம் வரணும். வந்ததுன்னா என்ன போடணும்னு சொன்னோம்? ப்ரிப்போசிஷன் ஆன். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் டேஷ் த பெட்ரூம். நான் வந்து பெட்ரூமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு அதாவது வீட்டில் ஒரு பகுதி அப்படி தானே. பெட்ரூம், கிச்சன், ஹாலு அது எல்லாமே வீட்டில் ஒரு பகுதி. அப்போ நம்ம எல்லாமே உள்ளே தானே இருக்கும். அப்போ ஐ ஆம் இன் த பெட்ரூம். ஓகே, ஐ ஆம் இன் த பெட்ரூம். நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் இன் த பெட்ரூம். அடுத்தது பாருங்கள். ஐ ஆம் டேஷ் அ லாரி. நான் லாரியில் இருக்கேன். லாரி அப்படி தான், நம்மளால எழுந்து நிற்க முடியாது, நடக்கவும் முடியாது. நான் சொல்கிறது ஃப்ரண்ட்டில் உட்காருவோம் இல்லைங்களா, அது பேக் சைடு கிடையாது. ஓகே, நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து ஆன் போட்டுறக்கூடாது. நம்ம எங்கே உட்காருவோம்? முன்னாடி தான் உட்காருவோம். அப்போ ஐ ஆம் இன் அ லாரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் டேஷ் த கிளாஸ் ரூம். நான் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கேன். அப்போ கிளாஸ் ரூமும் ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ் தானே. அப்போ இது உள்ள நம்ம இருக்கோம். கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், இல்லை பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை கிச்சனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸில் நம்ம உள்ளே இருக்கோம். ஓகே, இப்போ ஐ ஆம் இன் த கிச்சன், சாரி ஐ ஆம் இன் த கிளாஸ் ரூம், இல்லை ஐ ஆம் இன் த கிச்சன், ரைட் தான். சாரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் டேஷ் த சிட்டி. நான் வந்து ஒரு சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சிட்டிங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஏரியா தானே. அப்போ அதுக்கும் என்னதாங்க வரும்? இன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ ஆம் டேஷ் த
பைசைக்கிள். நான் பைசைக்கிளில் இருக்கேன் அப்படிங்கிறது பைசைக்கிளும் மேலே தான். மேலே ஐ ஆம் ஆன் அ பைக்கு, ஐ ஆம் ஆன் அ பைசைக்கிள், அதுக்கெல்லாமே ஆன் தான் வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன், இன், அட்டு ப்ரிப்போசிஷனை எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சும்மா லைட்டாக பார்த்துருக்கோம். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் தனியாக, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.